என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்து அவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறதற்காக நான் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை ஆண்டவர் அப்படியே உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திற்கென்றும் தேவன் என்ன வார்த்தையை தருவார் என்று தேவனுக்காய் காத்திருந்த பொழுது ஆண்டவர் தந்த ஒரு வசனத்தை, அது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே இருதயம் பரவசமாகிறது. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறாராம். அதன் பொருள் என்ன? தம்முடைய வார்த்தையை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறாராம். அந்த பெரிய காரியங்கள் நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் இதற்கு பல பதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று அன்இமேஜினபிள். நீங்கள் நினைத்து பார்த்திராத பெரிய காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்திராத பெரிய காரியங்கள், நீங்கள் சிந்தித்திராத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்கள் கேட்கலாம், எப்படி செய்வார்? வசனம் சொல்கிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கும் ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். வேதம் முழுவதும் தேவன் எப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்தார் என்பதற்கு ஏராளமான சான்று இருக்கிறது. ஆண்டவருடைய அறிவு ஆராய்ந்து முடியாத அறிவு. இந்த யோபுவின் புத்தகத்திலே யோபு ஒரு தீர்க்கதரிசியை போல பல காரியங்களை, தேவன் தனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை இங்கே பதிவிட்டிருக்கிறார். இயற்கையில் தேவன் செய்கிற கிரகிக்க கூடாத காரியங்கள், வான மண்டலத்தில் தேவன் செய்யக்கூடிய கிரகிக்க கூடாத காரியங்கள், ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கு தேவன் செய்கிற கிரகிக்க கூடாத காரியங்களை இந்த புத்தகம் முழுவதிலும் நாம் இங்கும் அங்குமாய் பார்க்க முடிகிறது. சரி, இந்த தேவனுடைய அறிவு கிரகிக்க முடியாது. மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆண்டவருடைய அனந்த அறிவை அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த அறிந்து கொள்ள முடியாத அவருடைய அறிவு உங்களுக்கென்று பல காரியங்களை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறது. இந்த மாதத்திலும் விசேஷமாய் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு எப்படி செய்ய போகிறார் என்று மூன்றே மூன்று காரியங்களை சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, தேவனுடைய கிரகிக்க முடியாத நினைவு. அவருக்கு கிரகிக்க முடியாத அறிவு இருக்கிறது. அந்த அறிவை அவர் தன் பிள்ளைகளுக்காக நினைவாக மாற்றுகிறார். அவருக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கிறது, ஆராய்ந்து முடியாத அறிவு இருக்கிறது, கிரகிக்க கூடாத அறிவு இருக்கிறது. அண்ட சராசரத்திலும் அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஆனால் என் வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே அவர் சில காரியங்களை நினைத்து வைத்து விட்டார். அந்த கிரகிக்க முடியாத அறிவினால் அவர் சிந்தையிலே சில காரியங்களை நினைத்து விட்டார். அந்த நினைவு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த நினைவு உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியங்களை கொண்டு வரும். வாழ்க்கையிலே ஏமாற்றத்தோடும் எதிர்பார்ப்போடும் வாழ்ந்த பலருடைய வாழ்க்கை உண்டு. அவர்களை ஒரு நாள் ஆண்டவர் நினைக்கிறார். அந்த நினைப்பு அவர்களுக்கு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்தது. ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகத்திலே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் இருந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஜபங்கள், இவைகளை குறித்து 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவள் நெடுநாள் காத்திருக்கிறாள், நெடுநாள் ஜெபிக்கிறாள். அவள் எதிர்பார்ப்போடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் காத்திருக்கிறார். அவளுக்கு தேவன் பெரியவர் என்று தெரியும். அவள் சொன்னால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று ஜெபிக்கிறாள். அப்படி என்றால் என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அந்த சேனைகளின் தேவன் அவளுக்கென்று தன் சிந்தையில் வைத்திருந்த அந்த நினைவுகளை ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1:19. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். கர்த்தருடைய கிரகிக்க முடியாத அறிவு பலருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்த போதும் ஒரு நாள் இந்த அன்னாளை நினைத்தருளினார்.
இந்த கிரகிக்க முடியாத தேவனுடைய கிரகிக்க முடியாத நினைவு அன்னாள் மேல் பட்டது. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அந்த நினைவு அவளுக்கு பெரிய காரியங்களை செய்தது. அன்னாளிடத்தில் போய், அன்னாள், உனக்கு 1,00,00,000 மதிப்புள்ள பொருட்களை கொடுக்கிறேன், வாங்கிக்கொள் என்றால் அவள் வேண்டாம் என்று சொல்லியிருப்பாள். அவளுடைய வாழ்க்கையில் அவள் எதிர்பார்த்திருந்த அற்புதம் ஒரு குழந்தை. எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்குமா, இது நடக்குமா, இது கூடுமா என்றெல்லாம் எண்ணி இருந்த அந்த அன்னாளுக்கு தேவனுடைய கிரகிக்க முடியாத நினைவு கடந்து வந்து, அன்னாளே, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வேன் என்று அவள் எதிர்பார்த்திருந்த பெரிய காரியமாகிய ஒரு குழந்தையை அவளுக்கு கொடுத்து ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். அன்னாள் என்ன நினைத்திருப்பாள்? அன்னாள் என்ன துதித்திருப்பாள்? அவள் துதித்த துதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் ஞானமுள்ள தேவன். இந்த கர்த்தர் அந்த ஞானத்தில் என்னையும் நினைத்தருளினார், என்னையும் அவர் நினைத்தருளினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு பாடின துதிப்பாடல் தான் இந்த 2ஆம் அதிகாரம். எனக்கு அன்பானவர்களே, என் அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்ய சித்தமுடையவராயிருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் அதை செய்வார். அதற்காக அவர் சிந்தையில் ஒரு நினைவு உங்கள் மேல் வந்து விழுந்திருக்கிறது. உங்களை நினைத்திருக்கிறார். இந்த மாதம் தேவன் உங்களை நினைத்தருள் இருக்கிறார். கிரகிக்க முடியாத அவருடைய நினைவு. கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உங்களை நினைத்திருக்கிறாரே, அதுதான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும். கிரகிக்க முடியாத கர்த்தரின் நினைவு உங்களுக்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யும். ஆதியாகம புஸ்தகத்திலே முழு உலகத்தையும் தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். அப்பொழுது நோவாவையும் அவரோடு கூட அவருடைய குடும்பத்தில் மொத்தம் 8 பேரையும் பேழைக்குள் வைத்தார். ஆண்டவர் சொன்னார், உங்களை இந்த பேழையில் வைத்து நான் காப்பாற்றுவேன் என்று. ஆனால் நாட்களாகிறது, வாரமாகிறது, மாதங்களாகிறது. ஆண்டவர் எதையுமே செய்ததை போல இல்லை. உங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் பல நாட்கள் ஆயிற்று, பல வாரங்கள் ஆயிற்று, மாதங்கள் கூட ஆகிவிட்டது. எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. நீங்கள் ஒரு பேழைக்குள் இருப்பதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது ஆண்டவர் நினைப்பார், எப்பொழுது இந்த ஜலப்பிரளயம் குறையும், எப்பொழுது என் சூழ்நிலைமை மாறும் என்று சொல்லி கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள் நோவாவை போல. ஆண்டவர் நோவாவை மறந்து விட்டது போல சூழ்நிலைமைகள் இருந்தது. உங்கள் சூழ்நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. தேவன் உங்களை மறந்ததை போல நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அதுவல்ல ஆண்டவருடைய நினைவு. வேதம் அருமையாய் சொல்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆச்சரியமான தேவன். நோவாவை மட்டுமல்ல, அவனோடு கூட பேழையில் இருந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் நினைத்தருளினார். அந்த நினைவு அவர்களுக்கு என்ன செய்தது? பேழையில் இருந்த ஒரு குடும்பம் மாத்திரம் வெளியே வந்து பிழைக்கும்படி அனுக்கிரகம் செய்தது. நம்பிக்கை இழந்து பேழையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உதித்தது. எதனால் தெரியுமா? ஆராய்ந்து முடியாத அறிவுடைய அந்த தேவன் அத்தனை லட்ச மக்கள் வாழ்ந்திருந்த பொழுதிலும் இந்த ஒரு குடும்பத்தை நினைத்தருளினாரே. அந்த ஒரு குடும்பத்துக்கு அன்றைக்கு எது பெரிய காரியம்? பேழையிலிருந்து வெளியே வர வேண்டும். அதுதான் அவர்களுக்கு பெரிய காரியம். உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் நீங்கள் இருக்கிற சில இக்கட்டான சூழ்நிலைமை, தப்ப முடியாத சூழ்நிலைமை, நெருக்கத்தின் சூழ்நிலைமையிலிருந்து உங்களுக்காக பெரிய காரியம் செய்து உங்களை வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார், உங்களையும் நினைத்தருள்வார். அதே போல ஆண்டவர் சாராளை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். இந்த மாதம் கிரகிக்க முடியாத தேவனுடைய நினைவு உங்கள் ஏக்கங்களுக்கு பதில் கொடுக்கும். உங்கள் இடுக்கமான சூழ்நிலைமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு பலனை கொண்டு வரும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். 2வதாக, உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்த போதிலும் தேவன் உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். அது கிரகிக்க முடியாத தேவனுடைய தயவு. இந்த தயவு எத்தனையோ பேர் உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் மேல் மாத்திரம் கர்த்தரின் கண்கள் படும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். இந்த தயவு அதைத்தான் செய்யும்.
கூட இருக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள். ஆனால் உங்களுக்கு மாத்திரம் தேவன் ஒரு தயவை கட்டளையிடுவார். கூட இருக்கிறவர்கள் ஏராளமான பேர். வாலிபனே, உனக்கு மாத்திரம் தேவன் ஒரு தயவை கட்டளையிடுவார். அந்த தயவு வரும்பொழுது நீங்களும் சொல்வீர்கள், ஐயோ, என்னால் இதை கிரகிக்கவே முடியவில்லை. இத்தனை பேர்களுக்கு மத்தியிலே என்னை எப்படி தேவன் நினைத்தார், எனக்கு எப்படி இதை செய்தார் என்று சொல்லும்படி கர்த்தர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நீங்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து யோசித்தால் கூட இது எப்படி நடந்தது, இது எப்படி ஆயிற்று என்று நினைத்து கூட பார்க்க முடியாத படி ஒரு தயவு உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அற்புதமான ஒரு தேவனுடைய தயவு, கிரகிக்க முடியாத தயவு. எத்தனையோ அழகுள்ள பெண்கள், நல்ல வசதியுள்ள பெண்கள், நல்ல ராஜ பரம்பரையிலே இருந்த பெண்கள் எல்லாம் அன்றைக்கு ராஜாவின் தயவுக்காக வந்திருக்கலாம். ஆனால் இந்த பெண்ணை குறித்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயை கிடைத்தது. அந்த தயவு கிரகிக்க முடியாத தயவு. ஆண்டவருடைய கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜாவின் கண்களில் அதிக தயவு அவளுக்கு கிடைத்தது. சகல ஸ்திரீகளை பார்க்கிலும், அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் அவளுக்கு ராஜாவின் கண்களிலே தயை கிடைத்ததினால் அவளை பட்டத்து அரசியாக மாற்றினார் ராஜா என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றிலும் ஏராளமான காம்படிட்டர்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பேர் எழும்பி நிற்கலாம். உங்களோடு கூட போட்டியிடுகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற இந்த கிரகிக்க முடியாத தயவு ராஜாவின் கண்களில் உங்களுக்கு அதிக தயவை கொடுக்கும். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த எஸ்தரை போல நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, தேவனை நேசித்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிரகிக்க முடியாத தயவை தருவார். அது ராஜாக்கள் ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் உயர்ந்த அரண்மனையிலே உங்களை கொண்டு போய் வைக்கும். இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் அதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். கிரகிக்க முடியாத நினைவுகள் உங்கள் மேல் வந்திருக்கிறது. அந்த கிரகிக்க முடியாத நினைவுகள் உங்களுக்கு கிரகிக்க முடியாத தயவை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட்டு இருக்கிறது. எஸ்தருக்கு கிடைத்த மேன்மை அது ஒரு பெரிய மேன்மை. தயவு அது பெரிய தயவு. பட்டத்து அரசியாகிறாள். முடிவிலே தன் ஜனத்தை காப்பாற்றுகிற ஒரு தயவுள்ள நிலைமைக்கு அவள் உயர்த்தப்படுகிறாள். உங்களுக்கும் தேவன் அதையே செய்வார். இந்த மாதமெல்லாம் சொல்லுங்கள், அப்பா, என்னோடு கூட இருக்கிற எல்லாரை விட எனக்கு உம்முடைய கண்களில் மட்டுமல்ல, எனக்கு மேலாக இருக்கிற உயர் மக்கள் கண்களிலும் நீர் எனக்கு தயை கிடைக்க பண்ண போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கிரகிக்க முடியாத தயவை கட்டளையிடுவார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் உங்களுக்கு செய்ய போகிற 3வது காரியம் கிரகிக்க முடியாத உயர்வு. கிரகிக்க முடியாத நினைவுகளினால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கிரகிக்க முடியாத தயவை கொடுத்து தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையை தருகிறார். கிரகிக்க முடியாத உயர்வை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 113ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறாராம். இந்த கிரகிக்க முடியாத உயர்வு தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய சிந்தையில் உங்களை குறித்த நினைவுகள் இருக்கிறது, தயவும் இருக்கிறது, கூடவே கிரியைகளும் நடக்கிறது. இதே வேத பகுதியை 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 நீங்கள் படிக்கலாம். சிறியவனை புழுதியில் இருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதாவது ஒன்றுமே தகுதி இல்லாத ஒரு மனிதனை, மனுஷியை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்றால் அது கிரகிக்க கூடாத பெரிய காரியம். இங்கே அன்னாள் இதை சொல்லுகிறார், சங்கீதக்காரன் இதை சொல்லுகிறார். இதே போன்ற ஒரு உயர்வு தான் யோசேப்புக்கு வந்தது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான்.
அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். வசனம் 40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லுகிறார். இந்த உயர்வை யோசேப்பு முந்தின இரவு நினைத்திருப்பாரா? முந்தின இரவு என்ன ஒரு நம்பிக்கை இழந்து நித்திரை செய்து கொண்டிருந்தாரோ தெரியவில்லை. ஆனால் மறுநாள் காலை விடியும் பொழுதே தேவன் அவருக்கு செய்ய நினைத்த கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களின் துவக்கம் அன்றைக்கே துவங்கிவிட்டது. இவன் துக்கத்தோடு நித்திரை செய்கிறான். ராஜா சொப்பனத்தை கண்டு கலக்கத்தோடு நித்திரையிலிருந்து எழும்புகிறார். தேவன் 2 பேருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார். சரித்திரம் மாறுகிறது, சூழ்நிலைமை மாறுகிறது. யோசேப்பு அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறார். அரண்மனையில் அதிகாரியாய் மாற்றப்படுகிறார். இந்த கிரகிக்க முடியாத உயர்வை செய்தவர் யார் தெரியுமா? கிரகிக்க முடியாத ஞானமுடைய தேவன். அந்த தேவன் தான் உங்களையும் உயர்த்த போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு உயர்வு வரும் என்று எதிர்பாருங்கள். வருகிற நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை செய்வார் என்று எதிர்பாருங்கள். 126ஆம் சங்கீதத்தில் சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இந்த இஸ்ரவேலர் பாபிலோனிலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அடிமையின் வாழ்க்கையில் என்ன ஆனந்தம் இருக்கும் சொல்லுங்கள். என்னதான் பாபிலோனிலே உயர் பதவியில் அவர்கள் இருந்தாலும் அது அவர்களுக்கு சிறுமைதான். அவர்கள் இருதயம் எல்லாம் விடுதலையை நாடியது. இன்றைக்கு உங்களில் அநேகர் என் வாழ்வில் விடுதலை வேண்டும், என் பிள்ளையின் வாழ்க்கையில விடுதலை வேண்டும், என் கணவருடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்று விடுதலையை நாடிக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பணம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, வசதி இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏனெனில் என் குடும்பத்தில் விடுதலை இல்லை. என் கணவர் அடிமைப்பட்டு கிடக்கிறார், என் பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், என் மனைவி வியாதியிலே அடிமைப்பட்டு கிடக்கிறாள், எங்களால் என் குடும்பத்தை மீட்க முடியவில்லை. இதுதானே உங்களுடைய கண்ணீர், இதுதானே உங்களுடைய கதறல். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று இஸ்ரவேலர் சொன்னது போலவே கர்த்தர் உங்களுக்கும் கிரகிக்க முடியாத சில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். புறவினத்து மக்கள் சொன்னார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. இஸ்ரவேலரும் சொன்னார்கள், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் கிரகிக்க முடியாத தேவனுடைய நினைவுகள் உங்கள் மேல் வந்து விழுந்திருக்கிறது. கிரகிக்க முடியாத தேவனின் தயவு உங்களுக்கு தாராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரகிக்க முடியாத தேவன் தருகின்ற உயர்வு உங்களுக்கு வருகின்றது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் யோசித்து யோசித்து பார்த்தாலும், சிந்தித்து சிந்தித்து பார்த்தாலும் அதை விளங்க முடியாது, புரிய முடியாது என்பதை போன்ற கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல தேவன் தமது சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் செய்ய சித்தமுடையவராய் இருக்கிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க உங்க பிள்ளைங்களை நினைச்சிட்டீங்கப்பா. அன்னாளை நினைத்தருளின கர்த்தர், சாராளை நினைத்தருளின கர்த்தர், நோவாவையும் அவன் குடும்பத்தையும் நினைத்தருளின கர்த்தர். உங்க பிள்ளைங்களை இந்த மாதம் நினைச்சிட்டீங்கப்பா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே. உம்முடைய நினைவுகள் உங்க பிள்ளைங்க மேல விழுந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவு உங்க பிள்ளைங்க மேல தாராளமாய் வந்து இறங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தருக்கு எப்படி தயவு கிடைத்ததோ அவளுக்கே அது ஆச்சரியமா இருந்திருக்கும். இது என்ன தயவு, எனக்கு ஏன் இந்த தயவு என்று சொல்லி அவள் நினைத்தது போல உங்க பிள்ளைகளும் நினைக்கும்படி ஆண்டவரே, கிரகிக்க முடியாத தயவை கட்டளையிடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. யோசேப்பை கிரகிக்க முடியாத உயரத்தில் உயர்த்தி வச்சீங்கப்பா. தானியேலை கிரகிக்க முடியாத உயரத்துல உயர்த்தி வச்சீங்க. எஸ்தரை கிரகிக்க முடியாத உயரத்துல உயர்த்தி வச்சீங்க. தாவீதை கிரகிக்க முடியாத உயரத்துல உயர்த்தி வச்சது போலவே உங்க பிள்ளைகளையும் அப்படியே கர்த்தர் உயர்த்தி
உயர்த்தி வைக்க போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். அந்த உயர்வு வருவதாக. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவன் இந்த மாதம் உங்க அனந்த ஞானத்தினால, கிரகிக்க முடியாத உடைய அறிவினாலே உங்க பிள்ளைகளுக்கு அப்படியே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்துல. சிறுமையில் இருக்கிறவர்களை தூக்குவீராக, புழுதியில் இருக்கிறவர்களை தூக்குவீராக, குப்பையில் இருக்கிறவர்களை உயர்த்துவீராக. உங்க ஜனங்களை மேன்மையாய் கர்த்தர் வைக்க போறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீ செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் மேல் கிரகிக்க கூடாத நினைவை வைத்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு கிரகிக்க முடியாத தயவை கொடுத்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு கிரகிக்க முடியாத உயர்வை வைத்திருக்கிறார். அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த மாதத்தில் செய்வார். விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் இந்த நன்மைகள் உங்களை தொடர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை என்றால் பிறருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். May God bless you.